இது வந்து திமுக வந்து வாக்கு வங்கிக்காக செஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஆக்சுவலாக. சொல்லுங்க தோழர். இது வரைக்கும் 40 நாள் என்ன பண்ணாங்க, 40 நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஓகே சார், அந்த 5 ஆண்டில் 2021 2026 வரைக்கும் என்ன பண்ணாங்க? திமுக கவர்மெண்ட் வந்து செஞ்ச சாதனைகள் தெரியாத சாதனைகள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சார் அவர்கள் செஞ்ச சாதனைகள் நிறைய இருக்குது. தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் ஸ்கீம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் ஸ்கீம். ஆமாம், தமிழ்நாடு 52 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. வெளிப்படையாக சொல்கிறேன், 52 கோச்சிங் இன்ஸ்டியூஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. Q2ன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறது, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு போகிறது, இப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்விக்கு மத்திய சர்க்காரினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதிலெல்லாம் பணம் இல்லாத ஒரு அரசு பள்ளி மாணவனால் போக முடியுமா? சென்னையில் இடவசனருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் விமர்சகர். ஸோ நிறைய வீடியோலையோ, ஸோ நிறைய மேடையிலையோ, ஸோ எந்த மேடைன்றதை நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ நிறைய மேடையில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பேச்சாளர், முக்கியமாக சொல்லணும், ஒரு பெரிய பேச்சாளர். ஸோ மாநில லெவல்லையே பேச்சாளர். ஸோ அவங்க கூட நம்ம இருக்கோம். நாக்கா சூர்யா. ஸோ அவங்க கூட தான் இருக்கோம். ஒரு கொஷின் கேட்கணும் ஆக்சுவலாக. சொல்லுங்க தோழர். இது வரைக்கும் 40 நாள் என்ன பண்ணாங்க, 40 நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஓகே சார், அந்த 5 ஆண்டில் 2021 2026 வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கொஷினாக நான் கேட்கணும். ஸோ அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த கொஷினை. ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களில் 40 நாளில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கொஷின் ரைஸ் பண்ணுறீங்களே, 2021 26 வரையும் என்ன பண்ணாங்க, பெருசாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, தாவைக்க ரசிகர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், வாக்களித்த மக்கள் வேணாம் தானே வாக்களிச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கும். பல ஸ்கீமை சொல்ல விரும்பலை. இப்போ நீங்கள் கலைஞர் உரிமை தொகையை சொன்னால் இப்போ தொடர்றாங்க. மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை விடியல் பயண பேருந்து திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லி 1000 ரூபாய் காலேஜ் பசங்களுக்கு கொடுத்தாங்களே, பசங்களுக்கு கொடுத்தது. மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஃப்ரம் த மணி, பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு திமுக கவர்மெண்ட் வந்து செஞ்ச சாதனைகள் தெரியாத சாதனைகள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சார் அவர்கள் செஞ்ச சாதனைகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், பேச மறந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் ஸ்கீம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் ஸ்கீம். ஆமாம், தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 40 பள்ளிகள் இருக்குது. 38 ஸ்கூல்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒன்று இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா சென்னையில் ஆட் ஆன் ஒன்று இருக்கும், கோயம்புத்தூரில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 40 ஸ்கூல்ஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் ஸ்கீம் என்ன? தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் ஸ்கீம் இது அரசியல்லாம் விட்டு வந்தோம். அரசியல்லாம் கடந்து இதில் என்ன பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பையன் இருக்கான். ஓகே, எவ்வளோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறான். ஓகே, ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு போய் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட், தேர் இஸ் அ லாட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் தேர் வித் லாட் ஆஃப் ஃபீஸஸ். கண்டிப்பாக எவ்வளோ ஃபீஸ் வரும்? லட்சக்கணக்கில் ஒரு மினிமம் ஒரு 5 lakhs to 5 lakhs to ஸ்கூல் ஃபீஸ்லாம் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா இட்ஸ் நியர் டு 6 to 7 lakhன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ பேக் டு த கொஸ்டின். ஒரு சின்ன கிராமம், ஒரு குக் கிராமம், கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய அப்பா, விவசாய தொழில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை மீன் பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு தொழில் பார்க்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு, அப்பா அம்மா 2 பேருமே காலையில் எழுந்திரிச்சு வேலையை நோக்கி வர்ற ஒரு பையன். நீட்டுங்கிறது எக்ஸாம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். கோச்சிங் போயே ஆகணும் சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக NCERT ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க NCERT புக்கை தரவாக படிக்கணுங்கிற சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நீட்டுன்னு விட்டுருங்க. நீட்டு, JEE 52 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. வெளிப்படையாக சொல்கிறேன், 52 கோச்சிங் இன்ஸ்டியூஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. Q2ன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறது, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு போகிறது, இப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்விக்கு மத்திய சர்க்காரினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதிலெல்லாம் பணம் இல்லாத ஒரு அரசு பள்ளி மாணவனால் போக முடியுமா? முடியாது. கண்டிப்பாக முடியாது. எந்த கோச்சிங்கும் இல்லாமல், எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் போக முடியுமா? முடியாது. இது ஒரு கவர்மெண்ட் எதிர்க்காங்க. இதனால இது வந்து திமுக வந்து வாக்கு வங்கிக்காக செஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, 14-15 வயசு பசங்க ஓட்டு போட்டால் திமுக ஓட்டு போடுற உரிமை இருக்குது இல்லைல்ல? அவங்களுக்காக அப்போ வாக்கு வங்கிக்காக திமுக திட்டத்தை கொடுக்கணும்னா ஸ்கீம்லாம் யாருக்கே கொடுத்துருக்கணும்? ஓட்டு போடுறவங்களுக்காக பார்த்து ஸ்கீமெல்லாம் அறிவிச்சிருக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்.
நான் நின்றுட்டு இருக்கிற ஊர் வந்து திருமலைவாசல். நான் ஒரு பேர் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த ஊரில் ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பா யாருன்னா ஹோட்டலில் உரிமையாளர் கிடையாது, ஹோட்டலில் பார்சல் பண்ணுற ஒரு தொழிலாளி. அவங்களோட பிள்ளை இன்னைக்கு சைதாப்பேட்டையில் உள்ள மாடல் ஸ்கூலில் படித்து ஐஐடிஎம்மில் செலக்ட் ஆகிருக்கான், ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணி. நான் என் ஊர்லேருந்தே ஒரு ஆளை உதாரணமாக தரேன். கடந்த வருஷம் நம்ம நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் விளம்பரம் பார்ப்போம். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட பேர் போட்டு எங்கள் மாணவர்கள் ஜேஇயை கிளியர் பண்ணாங்க, எங்கள் பசங்க நீட்டை கிளியர் பண்ணாங்க, எங்கள் பசங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கோம், செகண்ட் ரேங்க் வந்திருக்கோம். முதலாக எல்லா நாளிதழும் கடந்த 2026 ஐஐடி எக்ஸாம் வரப்போ மெயின் எக்ஸாமில் எழுதுனுச்சு 448 அரசு பள்ளி மாணவர்கள், 448 கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கிளியர் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஃபஸ்ட்டு ஐஐடிஎம் கொண்டு ஐஐடி மெயின்ஸை கிளியர் பண்ணியிருக்கிறாங்கப்பா. அப்படி அட்வான்ஸுக்கு அது எத்தனை பர்சன்டேஜில் வித் 99.98% ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எண்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கனாலே 94% இப்படி தான் இருப்பாங்க. இப்படி கிராக் பண்ணியிருக்காங்க. என்னதான் சார் இதுக்கு முன்னாடி ஸ்கீம்னா தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் தான். என்ன தெரியுமா செய்வாங்க, 9வது 10வது 11வது 12வது படிக்கிற பசங்க இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போயும் இருக்குது, 2வது. இந்த 9th படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூலில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. எடுத்து மயிலாடுதுறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழம்பேட்டை, சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கத்தில் டிபிஐயில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு அந்த மாடல் ஸ்கூல் இருக்குது, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, இப்படி எல்லா மாவட்டங்களையும், திருச்சிராப்பள்ளி மாடல் ஸ்கூல், இப்படி எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. இங்கே என்ன செய்வாங்கன்னா 9th ஒரு அங்கங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, எல்லா ஸ்கூல்லையும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. வச்சு அதுலேருந்து எக்ஸாம் ஃபில்டர் பண்ணி ஸ்டூடெண்ட்டை மாடல் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க. 9th ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, 11th ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. 11th செலக்ட் ஆகிப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறவங்களுக்கு 11th படிக்கிறப்போ ஒரு என்ட்ரன்ஸ். 9th முடிச்ச உடனே கிளியர் பண்ணிட்டீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா 9th 10th பேசிக் மேக்ஸ் தெரியுதா அப்படிங்கிறது. நீங்கள் பெருசால ஆப்டிடியூட், கிராமர்னா கிராமர் சார்ந்து அது பேசிக்காக அதை கிளியர் பண்ணுற அளவு நாலேஜ் இருந்தால் போதும். சும்மா ஒரு 1 month கோச்சிங் எடுத்திருந்தீங்க, கோச்சிங்கே வேணா உங்கள் டீச்சர் சொல்லித்தரத்தை கற்றுருந்தீங்க, 6வது 7வது படித்தது ஞாபகம் இருந்தாலே போதும். அதை வச்சு உள்ளே எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு தங்குறதுக்கு இடம் ஃப்ரீ, 3 வேளை உணவு ஃப்ரீ, ஃபுல் எஜுகேஷன் ஃப்ரீ, கோச்சிங் ஃப்ரீ, ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் சொல்லித்தராங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் சொல்லித்தராங்க. தங்க இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தாம் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு நீ வந்து பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் 5 லட்சம் 6 லட்சம் இருந்தால் தான் ஒரு கல்வி கனவை அடைய முடியுங்கிறத மாற்றி ஆர்வமும் திறமையும் இருந்தால் போதும்வா கவர்மெண்ட் உன்னை பார்த்துக்குன்னு சொல்லி ஒரு அரசு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது நல்ல ஸ்கீமா இல்லை? நல்ல ஸ்கீம் தான். எல்லா ஸ்கூல் பசங்களும் பயன்படுற அளவுக்கு இது இருந்து அரசு பள்ளி மாணவர்களை கை தூக்கி விட்டதுங்கிறது மாணவரை மட்டும் கை தூக்கி விட்டதில்லை, அவன் சார்ந்திருக்க சமுதாயத்தையே மேலே கொண்டு வந்த மாதிரி. இதே தான் நான் முதல்வன். இன்னைக்கு நான் முதல்வனோட பேரை மாற்றிட்டாங்க தோழர். அது வந்து ஸ்கில் டெவலப் பண்ணு மாத்திரங்கிறாங்க. அது கேட்டால் அமைச்சர் ஆதவன்ட்ட கேட்குறப்போ நான் முதல்வன் பேரே யாருக்கும் தெரியல, அதுக்கு அதனால் பேரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் 41 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த மாணவர்கள்ட்ட போய் நான் முதல்வனை பற்றி பேசுனா சொல்லுவாங்க நான் முதல்வன் எவ்வளோ தருது. நான் முதல்வன் மூலயமா யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் 7500, மெயின்ஸுக்கு வந்து மெயின்ஸ்க்காக வந்து 25,000 மெயின்ஸ் கோச்சிங் போனீங்கன்னா, அதே இன்டர்வியூனா 1 மாதம் தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து 50,000 ரூபாய். இப்படின்னு இயலாத மாணவர்களுக்காக அரசு வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்குனுச்சுல இந்த கவர்மெண்ட். அதனுடைய வளர்ச்சி என்ன தெரியுமா? விஜய் அண்ணன் கூட சொல்லியிருப்பார் ஒரு இதில் வந்து, நாங்கள் வந்தோம்னா வந்து ஒரு பெண் எஸ்பி ஒரு ஆண் எஸ்பி போடுவோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், தேர்தலில் ஒரு பிரச்சாரத்தில் இருக்கிறப்போ சொல்லியிருப்பாங்க. சரிக்கு சமமாக எஸ்பி ஐஏஎஸ் போஸ்டிங்கில் சரிக்கு சமமாக நாங்கள் கொடுப்போம். ஆக்சுவலாக அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யூபிஎஸ்சி போர்டு, யூபிஎஸ்சினே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் சரிக்கு சமமாக வந்து ஆணுக்கு நிகராக பெண்ணை வேலையில் அமர்த்த முடியுதா என்னன்னு தெரியாது, ஆனால் சரிக்கு சமமாக பாஸ் பண்ண வச்சிச்சு. அந்த இதை எடுத்து பாருங்க, அதில் ஒரு 52 பிள்ளைங்களும் என்னமோ நான் முதல்வன்லேருந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. அதில் பாதி 50% இல்லை 52% பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, 48% ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க. சரிக்கு சமமாக அவங்கள கல்வி கொடுத்து பாஸ் பண்ண வச்சிச்சு. ஸோ இதை மாதிரி இருக்கட்டும், கல்விக்காக பார்த்து நிறைய ஸ்கீம்ஸ்.
ரூரல் டெவலப்மெண்ட். அதனால தான் சொன்னோம் அனைவருக்கும் உள்ளடங்கிய ஒரு வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமான ஒரு வளர்ச்சியாக டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய ஆட்சி நிறைய சொல்லலாம். முதல்வர் படைப்பகம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவர்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. அதே இன்ஸ்டியூட்டில் அன்றைக்கி 80,000 ரூபாய் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மெயின்ஸ் இன்டர்வியூட சேர்த்தா 1.25 லட்சம் ரூபாய் வேணும். இதில் தங்குற இடம்லாம் இருக்குது. ஆனால் முதல்வர் படைப்பகம் ஃப்ரீ வைஃபை கொடுத்து, ஃப்ரீ லைப்ரரி கொடுத்து, ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் கொடுத்து, ஏசி ஹால் கொடுத்து படுறாங்கன்னான்னுச்சு. ஸோ ஸ்கீம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a no limitation, டைம் லிமிட்டேஷனுக்குள்ளே அடக்கவே முடியாது. பேசிக்கிட்டே போகலாம். நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ். கனடா அரசு பாராட்டுனுச்சு காலை உணவு திட்டத்தையும். யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சு. நம்மை காக்கும் 40 இல்லம் தேடி கல்விங்கிற மாதிரி இல்லம் தேடி மருத்துவத்தை கொண்டு போனதுக்காக யுனெஸ்கோவிலேருந்து விருது கிடச்சிச்சு. இப்படின்னு ஐநா சபை பாராட்டி விருது கொடுத்துச்சு. இப்படின்னு போக்குவரத்து துறையில் சிறந்த போக்குவரத்து மாநிலமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு விருது கொடுத்தாங்க. இப்போ போய் நம்மளுடைய முதல்வர் விஜய் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிறப்போ கூட தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சிகளை 2வது பெரிய மாநிலம் அப்படின்னு பெருமையோட பேசுறதுக்கு காரணம் 40 நாளில் மாற்றிட முடியாது, பண்ணி வச்சிருந்ததால அதை பற்றி பெருமையாக பேசினார். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு ஒன்றுமே பண்ணலன்னு தானே சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நிதி ஆயோக்கில் பேசுகிறப்ப பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போது டிஎம்கே கவர்மெண்ட் இங்கே ஏதோ பண்ணியிருக்கு, ஒரு அடிப்படை மாற்றத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த மக்கள் என்ன தெரியுமா செஞ்சிடறாங்க, அது சரியாக சென்றடையலையா இல்லை வந்து மக்கள் அதை சரியாக புரிஞ்சிக்கலையா என்னங்கிறது தெரியலை. சென்றடையலையா அது மக்கள் இடத்துல ரீச் ஆகலையா, இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு புரியலையா என்னன்னு ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுது எனக்கு அந்த ஸ்கீம்ஸ் இருக்குன்றதே தெரியணும். அதுதான் சொல்கிறேன். இது வந்து அடிப்படை கொண்டு சேர்க்க வேண்டியது அவங்க கடமை. அது மக்கள் இடத்துல இன்னும் கொஞ்சம் போய் தெளிவாக புரியலையா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால வந்து இவ்வளோ பெரிய என்லார்ஜ் ஸ்கீம்ஸ் கொடுத்து பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்றி காட்டினாங்க. 35 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இப்போ வருவாய்ங்கிறது வந்து இன்வெஸ்ட் வருவாய்ங்கிறது ஈட்டி பொருளாதாரத்தையும் முன்னேற்றி காட்டினாங்க. டபுள் டிஜிட் முன்னேற்றமாக இருந்துச்சு. ஒரு சைடு மாணவர்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சியும், வெளிநாட்டிலேருந்து மெடிக்கல் படிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீட் கிளியர் பண்ண முடியாத ரஷ்யாவிலையோ பிலிப்பைன்ஸ்லையோ தாய்லாந்து இப்போ வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து இங்கே எக்ஸாம் எழுதணும். 3.5 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாயை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதை 33,000 ரூபாயை மாற்றினாங்க. லட்சங்கள் எங்கே இருக்குது, ஆயிரங்கள் எங்கே இருக்குது, அது குறைஞ்ச 1000. ஸோ இப்படி பார்த்து நடுவர்க்கம் கொடுக்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற ஒரு வர்க்கம் இருக்குல்ல, அந்த வர்க்கத்திற்கு உண்டான ஸ்கீம் கொடுத்து வறுமையை ஒழித்து 99.92% பேர் 3 வேளை உணவு உண்பவர்களாக இந்த மாநிலத்தை மாற்றி காமிச்சு ஒரு கட்டமைப்பை பேஸ் பண்ணி வச்சாங்களே, அந்த கட்டமைப்புங்கிறது டிஎம்கே கவர்மெண்டால் தான் நடந்துச்சுங்க. ஸோ இன்னும் பேசலாம், ஆனால் வியூவர்ஸ் இதுவே புரியும் நினைக்கிறேன். ஸோ குறை சொல்பவதற்கு முன்பு அங்கே எதையாவது நிறை இருக்குதாங்கிறதையும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்கிறது தான் வேண்டுகோள்.